அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் செம்ம சீக்ரெட்டான ஒரு ரேஷியோவை பற்றி பேச போகிறேங்க. இதை நீங்கள் தயவு செஞ்சு இப்போவே தெரிஞ்சுக்கங்க, இதை மறந்துடாதீங்க. இந்த ரேஷியோவை எல்லா ஸ்டாக்குக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதா இருந்தால். இந்த ரேஷியோவை பெரும்பாலும் வெளியில் பேச மாட்டாங்க, ஆனால் இதை தான் பெரிய பெரிய தலைங்கெல்லாம் உள்ளே செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய தவறுகளை குறைச்சிக்கிறாங்க. என்ன ரேஷியோ, எதை பற்றின ரேஷியோ அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேஷ் ஃப்ளோ தான் இந்த ரேஷியோவுக்கு ரிலேட்டடான ஒரு டெர்மு. நான் சொல்லப்போகிற ரேஷியோ கேஷ் ஃப்ளோ ரிலேட்டடான ரேஷியோ தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோனா என்ன, அது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, மற்ற எல்லா ரேஷியோவுமே ரொம்ப பாப்புலராக நம்ம பேசுகிற P/E ரேஷியோவை கூட மேனுப்புலேட் பண்ணலாம். அதாவது அந்த ரேஷியோ உங்களுக்கு அந்த கம்பெனி கரெக்டான வேல்யூவேஷனில் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தவறாக சொல்லும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, P/E ரேஷியோ 18ன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது தவறாக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட மேனுப்புலேட் பண்ணி மாற்றலாம். சரியா? அதனால் P/E ரேஷியோவை விட நமக்கு ஒரு ஸ்டேபிளான ரேஷியோ வேணும். அதுதான் இந்த வீடியோ பதிவோடைய எய்மு. அப்படி என்ன ஸ்டேபிளான ரேஷியோ? ஒரு கம்பெனி நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க, சரியா? எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணியிருப்பீங்க, இடம் வாங்கி ஏதோ ஒரு யூனிட்டில் இருந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறீங்க. அப்போது உங்களால் ஒரு வருஷத்தில் எவ்வளவு காசு ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ. அப்போ ஒரு கம்பெனி என்ன ரேஷியோ எவ்வளோ வேணாலும் பேசுங்க, எவ்வளோப்பா காசு உனக்கு வந்துச்சு இந்த வருஷத்தில் அப்படிங்கிறது தான் கேஷ் ஃப்ளோ. இப்போது இந்த கேஷ் ஃப்ளோவை வச்சு கரண்ட்டாக அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி, அதாவது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸை கேஷ் ஃப்ளோவால் டிவைட் பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ. இந்த ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோவும் PE ரேஷியோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அதாவது என்னென்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோவில் கொஞ்சம் கேப்பு இருக்கும். சரிங்களா? அதாவது என்னென்னா ஒரே ட்ரெண்டை தான் காட்டும். சப்போஸ் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சிக்கல்களில் அது அட்வான்ஸ்டு கான்செப்ட்டு. பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட் அந்த கம்பெனினால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே இண்டஸ்ட்ரியில் அதே செக்டரில் மற்ற கம்பெனிஸ்லாம் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது உங்களுக்கு வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கா இல்லை கூட இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் இதையும் விட நீங்கள் ஃபைன் டியூனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா, கேஷ் ஃப்ளோங்கிறது அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயி காஸ்ட், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, வர்ற காசில் திருப்பி ஒரு போர்ஷன் உங்களுக்கு எம்ப்ளாயிக்கு சம்பளமாக கொடுக்கணும், ப்ளஸ் அந்த கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு காசு தேவைப்படும். இல்லை வர்ற காசில் இருந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த காசை எடுத்துப்பாங்க. சரிங்களா? அந்த காசையுமே கழிச்சிட்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் ஸ்டாக்கோடைய ப்ரைஸை அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோ தான் கிட்டத்தட்ட PE ரேஷியோவுக்கு ஈக்குவலான ஸ்டேபிள் ரேஷியோ. PE ரேஷியோ, P/E ரேஷியோனா என்ன? கம்பெனி இப்போ 20 P/E ரேஷியோவில் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி ₹1 சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் 20 மடங்கு கொடுக்குறீங்க, ₹20 கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தவறுகள் நிறையா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே இது ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதிகமாக தான், இப்போது நீங்கள் 18ன்னு நினச்சி வாங்குவீங்க, ஆனால் கேஷ் ஃப்ளோ ரேஷியோ பிரகாரம் நீங்கள் அதிக வேல்யூ கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க.
அந்த தவறுனால அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸு கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை தான் நான் இந்த இடத்துல இந்த ரேஷியோ மூலமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ரேஷியோ பிரகாரம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா பெரும்பாலான ஸ்டாக்ஸு உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு லெவல் ஆஃப் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கே அதில் உள்ள நியூவன்சஸ் புரியும், கம்பேர் பண்ணும்போது தெரியும் அப்படிங்கிறத நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த ரேஷியோவை வச்சு மட்டுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெக் ரேஷியோவும் பேசியிருக்கிறேன், ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோவும் பேசுகிறேன். ஆனால் இந்த ரேஷியோ ஜென்ரலாக ஒரு வீக் ட்ரெண்டில் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் கிளைமேட் நல்லா இல்லாத சுச்சுவேஷனில் என்ன தான் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும், என்ன தான் நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தாலும், அவங்களால உங்களுக்கு ப்ராஃபிட்டையோ கேஷ் ஃப்ளோவையோ ஜென்ரேட் பண்ண முடியாது. அல்லது அந்த கம்பெனி வந்து நிறையா க்ளீனப் பண்ணிவிட்டு பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனியாக இருக்கும், அதை காட்டுறதுக்கு அவங்க மார்க்கெட்டில் வந்து இன்னும் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆகுமா இருக்கும். அந்த சூழ்நிலையில் நம்ம இந்த ரேஷியோவை பார்த்துட்டு அந்த மாதிரி கம்பெனியையும் விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் வந்து அந்த தவறு வந்து நடக்கும் நீங்கள் இப்படி பிளைண்டாக பண்ணிங்கன்னா. பட் பிபைஇ ரேஷியோவுக்கு பதிலாக நீங்கள் ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோவை செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் சீக்ரெட்டான விஷயம். இது சீக்ரெட்டே இல்லைப்பா, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஷ் ஃப்ளோ தான் இம்பார்ட்டண்ட். கேஷ் ஃப்ளோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப சேஃபாக தவறுகள் கம்மியாக பண்ணணும்னு நினச்சா கேஷ் ஃப்ளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா என்ன, கேஷ் ஃப்ளோ டு சேல்ஸ் ரேஷியோனா என்ன, ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோனா என்ன அப்படிங்கிற கேஷ் ஃப்ளோ ரிலேட்டட் வேல்யூவேஷன் ரேஷியோஸை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி.